சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்த கட்டத்தில் தான் அந்த ஒவ்வொரு திணைக்களங்களுக்கான ஒதுக்கீடு பற்றிய விவரங்கள் வெளியே வரும். நிதியமைச்சும் படிப்படியாக தான் நிதியை ஒதுக்கும் எந்த தேவைகளின் அடிப்படையில். ஏன்னா இப்பொழுது வரவு செலவு திட்டம் வந்தோடனே எங்களுடைய நிதியாண்டு ஏப்ரல் மாதம் தொடங்குறேன்னு சொன்னால் ஏப்ரல் மாதத்தில் ஒரு அமைச்சுக்கு 300 பில்லியன் ஒதுக்கியிருந்தால் ஏப்ரல் மாதமே அந்த தொகை போகாது. அது திரைசேரிக்கு வர்ற நிதியை பொறுத்து படிப்படியாகத்தான் அந்த நிதி விடுவிக்கப்படும். அதை பலர் புரிந்து கொள்வ தவறுகிறார்கள். ஏப்ரல் மாதமே முழு முழு நிதியும் வந்துவிடும் என்பது அல்ல. ஆகவே அது அடுத்த கட்டத்தில் தான் அது எவ்வளவு உட்பிரிவுகளுக்கு எவ்வளவு தொகை என்று தெரியும். ஆனால் நீங்கள் சொன்னது போல கிராமப்புறங்களில் பெரிய பிரச்சனை இருக்கின்றது. வைத்தியசாலைகள், கிராமப்புற வைத்தியசாலைகளுக்கு வைத்தியர் பற்றாக்குறை இருக்கின்றது. மருந்தகங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. தாதிகளுக்கு பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் வந்தவுடன் இவ்வளவு காலம் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளை நீங்கிவிடும், வினைத்திறனின்மை நீங்கிவிடும், ஊழல் நீங்கிவிடும் உடனடியாக என்பதெல்லாம் நாங்கள் எதிர்பார்ப்பது தவறு. ஆனால் அரசாங்கம் இவற்றை நிவர்த்திப்பதற்கு ஒரு 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 திட்டமிட்ட அடிப்படையில் முயற்சிக்கின்றது. அதுக்குரிய வழிமுறைகளை ஆராய்கின்றது. அதுக்குரிய படிப்படியாக அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற என்பதே பெரிய விஷயம்தான் இலங்கையை பொறுத்தவரை.